வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024 வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் தன வரவு சரியாகத்தான் இருக்கும். அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளை பார்த்தா அது உருப்படியான செலவுகளாக இருக்கும். தன வரவு உண்டு, செலவும் உண்டு. அது வீண் செலவாக இல்லைங்கிறது பெரிய நல்ல விஷயம். அது கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்லாம் பண்ணுவீங்க, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். என்ன காரணம்னா 6ஆம் வீட்டை சனி பார்ப்பதால். ரெண்டாவது 6ஆம் வீட்டு அதிபதியான, அதாவது லக்னம், உங்கள் ராசிக்கு அதிபதியானவரும் செவ்வாய், 6க்கு அதிபதியானவரும் செவ்வாய். இந்த மாதம் 15ஆம் தேதி செவ்வாயும் சனியும் ஒன்று கூடுகிறார்கள் 4ஆம் வீட்டில். இது கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் ஓட்டுபவராக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொன்னாலே வாகன ஸ்தானம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக சொன்னால், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் போர்டு கட்டின வீடு, குறிப்பாக பச்சையாக சொல்லலாம், அவன் தோண்டினாலே வருது எல்லாம். அந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. மேலே தடம் மாறி கீழே விழுந்துடும். ஏன்னா எங்கே பிரச்சனை? வாகனம், வீடு. இந்த 2 இடத்துல கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். இந்த இடத்துல குறைகள் இருக்கும் பட்சத்தில், குறைகள் இல்லாத பட்சத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுதான் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் டாக்டரை பார்க்கணுன்னா பாருங்கள். எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். மற்றபடி சிந்தனை, செயல்பாடுகள், தன வரவு இதெல்லாமே திருப்திகரமாக தான் இருக்குது. அதனால் நத்திங் டு வரி. ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான காலமெல்லாம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம ஒரு அலட்சிய மனோபாவம் தான் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் புதன், ராகு, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக செயல்படுவீங்க. குறிப்பாக இந்த இன்டர்வியூஸ் இந்த மாதிரி எல்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஆன்சரிங் எல்லாமே. வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலம். எப்படி சொல்லனா, யூ ஹேவ் அ காம்படிட்டிவ் எட்ஜுமோ, அது இருக்குது உங்களுக்கு இப்போ. அதனால் வெற்றிகரமான ஒரு காலமாகத்தான் அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.